மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் ரயில் நிலையம் அமைந்துள்ளது. குத்தாலத்திலிருந்து மயிலாடுதுறை மார்க்கமாக கடலூர், விழுப்புரம், சென்னை போன்ற பெருநகரங்களுக்கும், கும்பகோணம் வழியாக தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி போன்ற ஊர்களுக்கு செல்லும் ரயில்வே பயனாளர்கள் 500க்கும் மேற்பட்டோர் இந்த ரயில் நிலையத்தை நாள்தோறும் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த ரயில் நிலையத்தின் உள்ளே அமைந்துள்ள கழிப்பிடம் பராமரிப்பின்மை காரணமாக வெகு காலமாக திறக்கப்படாமல் பூட்டியே கிடக்கின்றது. இதனிடையே 2 ஆண்டுகளுக்கு முன்பு ரயில் நிலையத்தின் வாசலில் NLC இந்தியா நிறுவனத்தின் சார்பில் சுமார் 10 லட்சம் மதிப்பீட்டில் போர்ட்டபிள் டைப் கழிப்பறை கட்டிடம் கட்டித்தரப்பட்டது. ஆனால் இந்த கழிப்பறை கட்டிடத்தை பராமரிக்க NLC நிர்வாகமும் ரயில்வே நிர்வாகமும் முன்வராத காரணத்தால் கட்டி முடித்து 2 ஆண்டுகளை கடந்தும் இந்த கழிப்பறை கட்டிடம் திறக்கப்படாமலேயே உள்ளது. ரயில் நிலையத்தில் 2 கழிப்பறை கட்டிடங்கள் இருந்தும் இரண்டுமே பொதுமக்களுக்கு பயன்படாமல் இருப்பது ரயில்வே பயனாளிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து பாமக மாவட்ட தலைவர் விமல் கூறுகையில், ரயில் நிலையத்தின் உள்ளே உள்ள கழிப்பறை கட்டிடத்தை ரயில்வே நிர்வாகம் உடனடியாக சீரமைத்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். குத்தாலத்தில் உள்ள அரசினர் மகளிர் பள்ளியில் போதிய கழிப்பறை வசதி இல்லாமல் மாணவிகள் அவதி அடைந்து வருகின்றனர். எனவே ரயில் நிலையத்தின் முன்பு NLC நிர்வாகத்தால் அமைக்கப்பட்டுள்ள கழிப்பறை கட்டிடம் போர்ட்டபிள் டைப் என்பதால் அதனை ரயில் நிலையம் பகுதியில் இருந்து அகற்றி அரசினர் மேல்நிலை பள்ளியில் பொருத்தி மாணவிகள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மாவட்டம் குத்தாலம் ரயில் நிலையத்தில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு NLC நிர்வாகத்தின் சார்பாக ஒரு கழிப்பிடம் கட்டித்தரப்பட்டுள்ளது. 3 ஆண்டுகளாக இதுவரை திறக்கப்படவே இல்லை. யார் பராமரிப்பது என்ற போட்டியில் NLCயா அல்லது ரயில்வே நிர்வாகமா என்ற போட்டி போட்டுக்கொண்டு பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்னலை ஏற்படுத்தி வருகிறார்கள். ரயில்வே நிர்வாகத்தில் உள்ள ரயில் நிலையத்தில் உள்ள கழிப்பிடமும் திறக்கப்படுவதில்லை. வெளியே உள்ள இந்த NLC கொடுக்கப்பட்ட கழிப்பிடமும் திறக்கப்படாமல் பயணிகள் மிகுந்த அவதிக்குள்ளாகிறார்கள். இங்கிருந்து மைசூர், திருநெல்வேலி, திருச்செந்தூர், சென்னை பல்வேறு நகரங்களுக்கு இந்த ரயில் நின்று செல்வதால் அன்றாடம் 500க்கும் மேற்பட்ட ரயில் பயணிகள் மற்றும் அவருடைய உறவினர்கள், வழி அனுப்புபவர்கள் எண்ணிக்கை அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு கழிப்பிட வசதி ஏதும் இல்லாமல் அனைவரும் பொதுவெளியிலே கழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளதால் இதனால் துர்நாற்றம் வீசி பராமரிப்பு பணி இல்லாமல் ரயில் நிலையம் மக்கள் பயன்படுத்துவதை தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மேலாக சுமார் 500க்கும் மேற்பட்ட நபர்கள் காலை மாலை இரு வேளையும் இந்த பகுதியுடைய மக்கள் நடைபயிற்சிக்கு இந்த நிலையத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் ஒரு உறுதுணை இல்லாமல் இந்த நிலையம் உள்ளது. உடனடியாக ரயில்வே நிர்வாகம் இந்த NLC கட்டி கொடுத்த கழிப்பிடத்தை திறந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் அருகாமையில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி, மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் கழிப்பிட வசதி இல்லாமல் உள்ளது. உடனடியாக அந்த நிர்வாகம் மாற்றி அவர்களுக்கு பள்ளிக்கு கொடுத்தால் பள்ளி நிர்வாகம் இதை பராமரித்து மாணாக்கர்கள் பயன்பெறுவார்கள். ரயில்வே நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து கட்சி குத்தாலத்துடைய பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இப்போ இது இங்கேருந்து ரிமூவ் பண்ணி கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லணும். இதை கொண்டு போய் வைக்கணும்னு மட்டும் சொல்லிட்டீங்க. இது இப்போ கொண்டு போகிற வகையில் தான் இருக்குது. சிமெண்ட்டுக்கு பில்டிங் கிடையாது. ஆமாம்மா, ரெடிமேடாக தான் இருக்குது. இது ஒரு கண்டெய்னர் கழிப்பிட வசதி தான். இது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எளிதாக மாற்றி அமைக்கலாம். ரயில்வே நிர்வாகம் தன்னுடைய நிலையத்தில் உள்ள கழிப்பிடத்தை பயன்படுத்தி கொண்டு இது அருகாமை உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு இதை மாற்றி அமைத்து தர ஆவணம் செய்ய வேண்டும். அவர்கள் யார் பராமரிக்கிறார்களோ அவர்கள் எடுத்து செல்லட்டும்ங்கிற ஒரு கருத்து அதிகாரி கூறி வருகிறார்கள். அதனால மாணவிகளுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலை உள்ளது. அருகாமை உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு இதை கொடுத்தால் அந்த பள்ளி மாணவர்கள் முற்றிலும் பயன்பெறுவார்கள்.